ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து பிக் பாஸ் எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்போம்ல. விஜய் சேதுபதி சார் எஃப்ஜே போட்டு நல்லா வறுத்து எடுத்தத. நானும் பார்த்துருந்தேன். ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜே எவ்வளோ தான் மறைக்க ட்ரை பண்ணாலும் அவரு போட்டு குடுத்துட்டாரு. இதுக்கப்புறமேட்டு ஃபயர் வெடிக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். பாரு பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல, வயித்த வலி அப்படி தெரிஞ்சு கூட இவங்கெல்லாம் பண்ணது ரொம்ப தப்பு. விக்ரமுக்கு நல்ல பேர தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நெறையா பேர் கமெண்ட்ஸ்லயும் போட்டுட்ருக்காங்க. வக்ரம் விக்ரம் அப்படின்னு சொல்றது. மனுஷன் எவ்வளோதான் நல்ல பையனா வெளிய காமிச்சாலும், சாண்ட்ரா வந்து அவர வந்து காட்டி குடுத்த விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால நம்ம எல்லாருமே வந்து விக்ரமோட கேரக்டர நல்லா புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இவரு வந்து டைட்டில் அடிக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. எஸ்ஜே பொறுத்தவரைக்கும் அவரு இப்போ வியன்னா கூட சுத்திட்டு இருக்காரு. பாவம் நம்ப ஆதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஃப்ஜே பின்னாடி சுத்திக்கிட்டே வெளிய போய் சேர்ந்துட்டாங்க. மாதிரி எஃப்ஜே கூட வியன்னா பின்னாடி சுத்திக்கிட்டே போயிடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா, போன வாரம் ஃபுல்லாவே டாஸ்க்கே ஒழுங்கா விளையாடல. 2 வாட்டி தல ஆன திமிரா என்னன்னோ சாருக்கு தெரியல. ஆனா, ரொம்ப மெதப்புல தான் இருந்தாருன்ற மாரி தான் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் எதுவும் தப்பா சொல்லப்பா. வெளியில சொல்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவும் கேவலமா ஒண்ணு தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஜோடி போட்டு சுத்துறதுக்கு அது என்ன வீடா? இல்ல வேற ஏதாவது கூட தெரியல. எல்லாருமே ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. நம்ம பாரு பார்த்தீங்கன்னா, கமருதீன ப பண்றாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா, கமருதீன் என்னன்னா அரோரா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காரு. பாவம் பாருக்கு அதுவே ஒரு கஷ்டம் தான். அதில இதுவும் ஒரு கஷ்டம். பயப்புள்ளைக்கு சமைக்க வேற தெரியாது போல. எல்லாரும் இந்த வாரம் வச்சு செஞ்சுட்டாங்க. லாஸ்ட்டா கடைசியா இருக்கிற எபிசோட்ல கூட, "என்ன இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது கொஞ்சம் சாந்தமா விடுங்க. நம்மளால கத்த முடியாது." அப்படின்னு தான் சாமிக்கிட்டயே அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. சரி இந்த ஒரு டாஸ்க்காவது நம்ம ஒழுங்கா பண்ணி முடிப்போம். பாரு எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நேத்து விஜய் சேதுபதி சார் பாருக்கு ரொம்ப சப்போர்ட்டா பேசுனது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுப்பா. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வேற யாராவது டைட்டில் வின் பண்ண சான்ஸ் இருக்கான்னும் மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இல்ல ரம்யாலாம் எந்த கேரக்டர்ல இருக்காங்கன்னே தெரிய மாட்டுது. அதுலயும் அவங்கலாம் இந்த வாரம் வெளிய போவாங்கன்னு தான் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ரம்யா என்ற செவுரு இதுவரை எத்தனை பேர பலி வாங்கும் என்று அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட்ஸ போட்டுட்ருக்காங்க. நம்ம வியானாக்கு பொயானான்ற மாரிலாம் பேர் வந்துட்டுருக்கு. பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே போன வாரம் தல சுத்தமா சரியில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனாலேயே பிக் பாஸே பார்த்து, நீங்க வந்து அடுத்த வாரம் தல போட்டியில கலந்துக்க முடியாதுன்ற மாரி சொல்லி முடிச்சாச்சு. சரி பார்க்கலாம். அடுத்த வாரம் தல யார் வரப்போறாங்க? நம்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேத்து சொல்ற அளவுக்கு வேற எதுவும் கிடையாது. வெறும் எஃப்ஜே மட்டும் தான் அவர் வந்து இந்த மாரி பண்ணி விட்டுருந்தாரு. பார்வதிக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் பேசியிருந்தாரு. அதுவரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம ஒரு லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. பாய்.